ஹலோ guys, I'm from Top Skill Academy. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மெத்தட்ஸ் பத்தி பார்க்க போறோம். மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னா, எனக்கு ஒரு பிளாக் கோடை நான் எப்ப வேணுமோ என்னால ரீயூஸ் பண்ணிக்க முடியும், மறுபடியும் அந்த கோடை எழுதாம. அதாவது இப்ப நம்ம ஒரு கால்குலேட்டர் ப்ரோக்ராம் எழுதுறோம் அப்படின்னா அதுக்கு அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும் அந்த ப்ரோக்ராம நமக்கு ரன் பண்றதுக்கு. ஆனா எனக்கு எப்ப அடிஷன் தேவையோ நான் அந்த அடிஷனுக்கு தேவையான கோடை மறுபடியும் எழுதுறதுக்கு பதிலா அந்த அடிஷனுக்கு தேவையான கோடை நான் குரூப் பண்ணி வச்சுட்டு அந்த குரூப்க்கு ஒரு நேம் வைப்போம். அந்த நேமை தான் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்ப அடிஷன் ப்ரோக்ராம் தேவையோ அந்த மெத்தடோட நேமை கால் பண்ணா மட்டும் போதும், எனக்கு அந்த கோட் மறுபடியும் ரன் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி லைன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்கும் கோடை ரீயூஸ் பண்றதுக்கும் தான் நமக்கு மெத்தட் யூஸ் ஆகுது. இந்த மெத்தட்ஸ்ல ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கு. ஒன்னு ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ், இன்னொன்னு யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ். ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு மெத்தட் ஆல்ரெடி டிஃபைன் ஆகி இருக்கும், அந்த மெத்தட ப்ரீ டிஃபைன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ நம்ம மெயின் மெத்தட் யூஸ் பண்றோம், அந்த மெயின் மெத்தட் வந்து ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். அது எனக்கு ஆல்ரெடி டிஃபைன் ஆயிருக்கும், அந்த மெத்தடை யூஸ் பண்ணாதான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் அங்க இருந்தா எனக்கு ஸ்டார்ட் ஆகும். அது ப்ரீ டிஃபைன் மெத்தட் அப்படின்னும். யூசர் டிஃபைன் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, இப்ப அடிஷனுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை கிரியேட் பண்றோம்ல, அந்த மெத்தடை யூசர் டிஃபைன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ப்ரோக்ராம்ல எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் ப்ரீ டிஃபைன்டு மெத்தட். இந்த ப்ரீ டிஃபைன்டு மெத்தட் அப்படின்னா என்னன்னு சொன்னோம் அப்படின்னா, ஆல்ரெடி டிஃபைன்டா இருக்கிற மெத்தட் ப்ரீ டிஃபைன்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். இதே யூசர் டிஃபைன் மெத்தட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் அடிஷன் பண்றோம்னு அசியூம் பண்ணிக்கலாம். சோ அந்த அடிஷனுக்கு நம்ம எப்படி ஒரு மெத்தட் எழுதுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது எந்த டைப் ஆஃப் டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுது. சோ அடிஷன்றதுனால அது இன்டீஜர் டைப்பா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அந்த மெத்தடுக்கு நம்ம ஒரு நேம் வச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அதோட டைப் சொல்லிட்டோம், நெக்ஸ்ட் நேம். இப்ப எக்ஸாம்பிள் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமா அசியூம் பண்றோம். இப்ப இந்த மெத்தடுக்குள்ள என்ன நடக்க போகுது அப்படின்னா அடிஷன் நடக்க போகுது. சோ அதனால int a equal to 45 சொல்லிட்டு ஒரு வேல்யூவா அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் int b equal to 18 சொல்லிட்டு அசியூம் பண்ணிக்கலாம். தென் இப்போ இந்த மெத்தட் எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா, ஏவியும் பியும் பிளஸ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. சோ இந்த மெத்தட் எழுதிட்டோம் அப்படின்னா, இந்த மெத்தட கால் பண்ணா மட்டும்தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மெத்தட் கால் பண்ணல அப்படின்னா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. சோ மெத்தட் எழுதினாலுமே எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல அந்த மெத்தட கால் பண்ணும். இப்போ இந்த மெயின்ன்றது என்ன இருக்கு அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கு. ஆனா இந்த இன்ட்ன்றது நான் ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கு. சோ நான் இப்ப இதை கால் பண்ணாலுமே எனக்கு எரர் காட்டுவீங்க அப்படின்னா, ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ்ல இருந்து நான் ஸ்டாட்டிக் ரெஃபரன்ஸ்க்கு கால் பண்ணும்போது எனக்கு எரர் ஷோ ஆகும். எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் ஆடுன்ற மெத்தட கால் பண்றேன் அப்படின்னா எனக்கு இதுலயே can't make a static reference to the non-static method. அதாவது மேல இருக்கிறது நான் ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கு, கீழே இருக்கிறது ஸ்டாட்டிக் மெத்தடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எரர் காட்டுது. அதனால இதையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் மெத்தடா சேஞ்ச் பண்ணணும். சோ சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இந்த மெத்தட் என்னதான் பண்றோம் அப்படின்னா ரிட்டர்ன் தான் பண்றோம். நம்ம எந்த இடத்துலயுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிண்ட் பண்ணவோ ஷோ பண்ணவோ சொல்லல அந்த அடிஷன் ஆஃப் a பிளஸ் b. சோ அதனால இதை நம்ம எதுக்குள்ள எழுதிக்கலாம் அப்படின்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள எழுதிக்கிட்டோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள எழுதிட்டோம் அப்படின்னா தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா பிரிண்ட் பண்ணி காட்டும். ஏன்னா இப்ப அந்த மெத்தடை நான் கால் பண்றேன் அப்படின்னா அந்த மெத்தடுக்குள்ள ஏதாவது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருந்தாதான் எனக்கு அது ஷோ பண்ணுமே தவிர ரிட்டர்ன் பண்ணதை எனக்கு பிரிண்ட் பண்ணி காட்டாது. அதனால அதுக்குன்னு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளார இந்த ஆட்ன்ற மெத்தடை நம்ம கால் பண்றோம். இப்படிதான் ஒரு மெத்தடை நம்ம எழுதுவோம். ஃபர்ஸ்ட் அது ஸ்டாட்டிக் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த ஆட்ன்றதை மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதோட டேட்டா டைப், அதுக்கப்புறம் அது மெத்தடோட நேம் மென்ஷன் பண்ணணும். அதுக்குள்ள அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸ் கொடுத்துருவோம். சோ எல்லாமே கொடுத்துட்டு இப்ப ரன் பண்ணோம்னா எனக்கு 63ன்ற வேல்யூ எனக்கு கெட் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி எவ்வளவு மெத்தட்ஸ் வேணாலும் எழுதி நம்மளால கால் பண்ணிக்க முடியும். இதே சப்ட்ராக்ஷன்ஸ்க்கு வேணும்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இதே மாதிரி அடிஷனுக்கு பண்ண மாதிரி சப்ட்ராக்ஷனுக்குமே பண்ணணும். இதுலயே இப்ப நம்ம ஸ்டாட்டிக்கா கொடுத்திருக்க வேல்யூஸ் யூசர் கிட்ட கெட் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம மெத்தட கால் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். For further course details, contact us.